அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடனான சந்திப்புக்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். மத்தியிலே என்டிஏ கூட்டணி, தமிழகத்திலே அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, அதிமுகவினுடைய என்டிஏனுடைய தமிழகத்தினுடைய கூட்டணி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஐயா எடப்பாடியார் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது சேலத்திற்கு நான் வருகை புரிந்திருக்கும் போது அவர்களை சந்திப்பது என்பது மிகுந்த மரியாதையான சந்திப்பு மட்டுமல்ல, நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே அரசியல் ரீதியான சந்திப்பு என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது. காரணம், கிட்டத்தட்ட 173 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களுடைய எண்ணங்களை மிக தெளிவாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு திமுகவுக்கு தமிழகத்திலே எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த 173 தொகுதிகளிலே அவர்கள் மக்களுக்கு கொடுத்த விழிப்புணர்வு தான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. எங்களுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையிலே பாஜகவினுடைய தலைவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தமாகவை பொறுத்தவரையிலே எங்களுடைய மாவட்டங்களை 4 மண்டலமாக பிரித்து மண்டல ரீதியாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். இப்படி இயக்க பணி, மக்கள் பணி, கூட்டணி பணி என்று உறுதியாக இந்த தேர்தலிலே வெல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே ஐயா எடப்பாடியார் அவர்களை சேலத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றேன் என்ற காரணத்தினால் நேரடியாக சந்தித்து அவர்களோடு நான் அரசியல் பேசினேன் என்றே கூறலாம். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றாலும் கூட, காரணம் இது தேர்தல் காலம், அரசியல் வரப்போகிறது. இன்னும் பல கட்சிகள் எங்களோடு கூட்டணியில் சேருவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் அரசியல் பேசாமல் என்னால் எப்படி இருக்க முடியாது. தொகுதி பங்கீடு திமுக கூட்டணி அதான் தம்பி சொல்றேன். எங்களது கூட்டணியை பொறுத்தவரையில வெற்றி வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு பிரகாசமாக இருக்கிறது. மீண்டும் கூறுகிறேன், தமிழகத்தினுடைய முதல் பெரிய கட்சி அதிமுக, மத்தியிலே பெரிய கட்சி பாஜக. இந்த 2 கட்சிகள் மீது தமிழக மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழல் தமிழகத்திலே அதிமுகவுக்கு இருக்கும்போது ஒத்த கருத்துடைய கட்சிகள், மத்திய மாநில அரசுடைய இணக்கமான கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான சூழல் மேலும் மேலும் பீகார் தேர்தலுக்கு பிறகு பிரகாசமாக அமைந்திருக்கிறது. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.